2024 ஆண்டு வந்த பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நாங்க கொஷன்ஸை பார்ப்போம் இதில் எப்படி செய்யறது. ஸோ இதுதான் 2024 ஆண்டு எம்சிக்கு 40வது கேள்வி. ஸோ இதை செய்யறதுக்கு முதல்ல, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் சில இம்பார்ட்டன்டான கோடிங்கை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தும் நான் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். லென்த், ஒரு லிஸ்ட்ல லென்த் எப்படி காட்டுறது பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். ரெண்டமா நான் கொஞ்சம் நம்பர் என்டர் பண்றேன். இதுல இப்ப பிரிண்ட் பண்றேன் லென்த் LEN. இது பைத்தன்ல இன்பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு மெத்தட். ஓகே, இதுல கே கே என்ற லிஸ்ட்டை நான் அதுல லென்த்தை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். ஸோ இதுல லென்த் சொன்னா எத்தனை எலிமெண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு எண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 எலிமெண்ட், இதுல 6 இருக்கு. அவுட்புட் 6. ஸோ இதுதான் இந்த லென்த் சொல்றது. ஓகே, இப்போ அதே போல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட் இருக்குது, ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அதை அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த லூப்பை யூஸ் பண்றேன். ஃபார் லூப்பை ஐ இன் ரேஞ்ச். ரேஞ்ச் என்று சொல்றதுல வந்துட்டு அந்த இன்பில் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்ல 3 பராமீட்டர் இருக்குது. முதலாவது, அது ஸ்டார்ட் பண்ற பெருமானம். ஸோ 3ல ஸ்டார்ட் பண்ணதை வைப்போம். அது எத்தனையில ஸ்டாப் பண்ணப்படணும். ஸோ 20ல ஸ்டாப் பண்றேன். அது எத்தனையால அதிகரிச்சு கொண்டு போகணும். 2ஆல அதிகரிக்கிறேன் கொடுக்குறேன். சரியா? ஃபாலோ பண்ண உங்களுக்கு கோலன் தெரியும். பிறகு நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் அந்த ஐய பிரிண்ட் பண்றேன். இதை பாத்தீங்கன்னு சொன்னா 3ல ஸ்டார்ட் பண்ணப்படுது, 20ல ஸ்டாப் ஆகணும். இது எக்ஸ்க்ளூட். இதுல இம்பார்ட்டன் என்னன்னு சொன்னா இந்த ஸ்டாப் ஆகுறது. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆகும் 20ன்னா அது எக்ஸ்க்ளூட், அது இன்க்ளூட் இல்ல. ஸோ 19 வரைக்கும் தானே அது வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ 2ஆல அதிகரிச்சு கொண்டு போகுது. டிஃபால்ட்டாவே நான் 1ஆலேயே அதிகரிச்சுட்டு இருப்பேன். இதுல அவுட்புட்டை பாருங்க, 3ல தொடங்கும் 19 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 20 பிரிண்ட் ஆகாது, அது எக்ஸ்க்ளூட். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ற இந்த தேர்ட் பராமீட்டரை நான் 2 போடுறேன். ஸோ 2ஆல இன்க்ரீஸ் பண்ணப்படும். 3 போட்டேன்னு சொன்னா 3ஆல இன்க்ரீஸ் பண்ணப்படும். ஸோ இந்த லாஸ்ட் பராமீட்டர் எத்தனையால அதிகரிக்குது என்று சொல்றதை இண்டிகேட் பண்ணுது. இந்த மிடில் இருக்கிறது ஸ்டாப் பண்றது, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஸ்டார்ட் பண்றது. நாங்க இந்த 3 பராமீட்டர்ல 2 பராமீட்டர் மட்டும் நாங்க வந்துட்டு இன்புட்டா கொடுத்தோம்னு சொன்னா, இந்த தேர்ட் லாஸ்டா இருக்கிற அந்த பராமீட்டர் டிஃபால்ட்டாகவே 1ஆல தான் இன்க்ரீஸ் பண்ணப்படும். இது வந்துட்டு பைத்தன்ல இன்பில் பண்ணப்பட்டிருக்கு. அப்படித்தான். ஸோ 2 பராமீட்டர் கொடுத்தோம்னு சொன்னா 3ஆவது டிஃபால்ட்டாகவே 1ஆல தான் அதிகரிக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா என்ன 3 4 5 நாங்க லாஸ்டா இருக்கிற பராமீட்டர் கொடுக்காமலே அது வந்துட்டு 1ஆல இன்க்ரீஸ் பண்ணப்படுது. ஸோ இன்க்ரீஸ் பண்றது வந்துட்டு டிஃபால்ட்டாகவே 1. அதே போல நான் ஒரே ஒரு பராமீட்டர் கொடுத்தேன்னு சொன்னேன். இது என்னத்துக்குரியதுன்னு சொன்னா மிடில் இருக்கிற ஸ்டாப் பண்ற பெருமானம். ஸோ டிஃபால்ட்டா ஆரம்பிக்கும் 0த்துல அதே போல 1ஆல அதிகரிச்சு கொண்டு போகும்போது எது வரைக்கும் போகும்போது 20, அது எக்ஸ்க்ளூட். ஸோ 19 வரைக்கும் எங்களுக்கு இதுல பிரிண்ட் ஆகும். பாருங்க, 0த்துல தொடங்குது. நான் இங்க போடவே இல்லை, 0 வந்துட்டு என்டர் பண்ணவே இல்லை. ஸோ டிஃபால்ட்டா 0 தான் இருக்குது. நாங்க 1 போடலாம் விட்டோம்னு சொன்னா. ஸோ ஸ்டார்ட் பண்ற பெருமானம் போடாம விட்டோம்னு சொன்னா அது வந்துட்டு 0ல இருந்து ஆரம்பிக்குது. அதே போல வந்துட்டு 1ஆல அதிகரிச்சு கொண்டு போகும். 20 வந்துட்டு எக்ஸ்க்ளூட் இருந்ததால 19 வரைக்கும் தான் போகுது. இது வந்துட்டு ரேஞ்ச். அதே போல லென்த் எங்களுக்கு தெரியும், ரேஞ்ச் தெரியும். இதுல மாடியூலஸை பார்ப்போம். மாடியூலஸ் சொன்னா பிரிண்ட் பண்றேன் பர்சன்டேஜ் மார்க் 2. மாடியூலஸ் சொன்னா என்னன்னு சொன்னா எங்களுக்கு மீதி 10 2ஆல நாங்க வகுத்தோம்னு சொன்னா மீதி என்ன எங்களுக்கு 0. ஸோ 0 தானே எங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது. இதுவே நான் 3ஆல டிவைட் பண்ணேன்னு சொன்னா 1 மீதி வரும். ஸோ 4ஆல டிவைட் பண்ணணும்னு சொன்னா மீதி 2. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாடியூலஸ்ல வந்துட்டு
மொடியுலஸ் ஆபரேட்டர்ல மீனிங் ஓகே டிவைட் பண்ணி மீதி எங்களுக்கு ரிமைண்டர் மீதியா வரும் ஓகே இதுல டபுள் ஸ்டார் ஓகே எதை பார்ப்போம் டபுள் ஸ்டார் ஓகே இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிரிண்ட் பண்றேன் அஞ்சிண்ட வர்க்கத்துக்கு தான் நாங்க டபுள் ஸ்டார் போடுறோம் அஞ்சிண்ட வர்க்கம் வர்க்கிக்கிறதுக்காக இதை 25 ஆன்சர் ஸோ வர்க்கத்துக்காகத்தான் நாங்க டபுள் ஸ்டார் போடுறோம் பைத்தன்ல ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றேன் எல்லுன்னு சொல்ற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றேன் அதுல ரேண்டமா கொஞ்சம் நம்பரை இன்புட் பண்றேன் இதுல வந்துட்டு 5 எலிமெண்ட்ஸை நான் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன் இந்த லிஸ்ட்ல இதுல நான் வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் 77 நான் வந்துட்டு அப்டேட் பண்ணணும் இந்த 77 சொல்றதை நான் வந்துட்டு 100 நான் வந்துட்டு அப்டேட் பண்ணணும்னு சொன்னா ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஒரு நம்பரை ஒரு எலிமெண்ட்டை நாங்க வந்துட்டு அப்டேட் பண்றதுக்கு அதுல லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும் அந்த லிஸ்ட்ல வந்துட்டு எந்த இடத்துல அவர் வந்துட்டு இருக்கிறாரு அந்த லொக்கேஷனை நாங்க வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும் ஃபர்ஸ்டா ஸோ லொக்கேஷனை ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த லிஸ்ட் இண்டெக்ஸை நாங்க கண்டுபிடிக்கணும் ஸோ லிஸ்ட்ல இண்டெக்ஸ் எப்படி வரும்னு சொன்னா பூஜ்ஜியத்துல ஆரம்பிக்கும் ஸோ இது 0 1 2 3 4 தான் அதிகரிச்சு கொண்டு போகும் ஸோ மொத்த எலிமெண்ட் இதுல என்ன இருக்குன்னு சொல்றது லென்த் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 தான் இருக்குது ஆனா இண்டெக்ஸ் வந்துட்டு சைபர்ல ஆரம்பிக்கிறதுனால 0 1 2 3 4 தான் முடியும் ஸோ நான் இந்த 77 அப்டேட் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்டா நான் என்ன செய்யணும்னு சொன்னா அதுல லொகேஷனை கண்டுபிடிக்கணும் ஸோ இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும் இது 0 1 2 ஸோ இதை அக்சஸ் பண்ண போறோம் பாருங்க எல் இந்த பிரேக்கெடுக்குள்ள 2 போட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது என்னத்தை அக்சஸ் பண்றேன்டா இப்ப 77 தானே அக்சஸ் பண்ணிருக்கோம் ஸோ அதை ஈக்குவல் பண்றேன் 100க்கு ஸோ இப்ப L2 என்ற பொசிஷன் அந்த பொசிஷன்ல 77 இருக்கு அது எதுக்கு ஈக்குவலா நான் இப்ப செட் பண்றேன்னு சொன்னேன் சமன் போட்டா ஈக்குவல் என்ன ஈக்குவல் சைன் போட்டேன்டா அதுக்கு ஈக்குவல் படுத்துறேன் ஸோ 77 எதுக்கு ஈக்குவல் படுத்துறேன் 100 இப்ப அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும் இப்ப நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன் அந்த லிஸ்ட்டை பாருங்க பாருங்க இந்த 77 வந்து 100 சேஞ்ச் ஆயிடுது பாத்தீங்கன்னா ஸோ இப்படித்தானே அப்டேட் பண்றது ஓகே இப்ப நாங்க பெரும்பாலும் இதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான கோடிங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் இந்த கேள்வியை ஈஸியா செய்யலாம் அப்படி இது எதுவும் சொல்லாம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இது டிஃபிகல்ட்டா இருக்கும் இதை செய்யறது இப்ப இதை செய்வோம் சரி ஓகே இதுல கேள்வி வந்துட்டு அவுட்புட் என்ன ஸோ இதான அவுட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுல அவுட்புட் இதுல தந்திருக்காங்க அவுட்புட்னு சொல்றத வந்துட்டு இதுல இன்புட்டா கொடுக்குறாங்க ஸோ நாங்க மேல பார்க்க போறோம் எங்க இருக்கு அவுட்புட் ஸோ இதான அவுட்புட் ஸோ இந்த அவுட்புட்ல இந்த அவுட்புட் எதுக்கு ஈக்குவல்னு சொன்னா லிஸ்ட் ஆபரேஷன் என்று சொல்ற ஃபங்க்ஷன்ஸ் இது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு ஏற்கனவே இதை கால் பண்ணிருக்காங்க அதுல இது வந்துட்டு நாங்க ஆர்குமெண்ட் சொல்லுவோம் இந்த நம்பர்ஸ் என்று சொல்றத ஆர்குமெண்டா இன்புட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த நம்பர்ஸ் என்னன்னு பார்ப்போம் இது ஸ்ட்ரிங்கா இல்ல இன்டிஜரா லிஸ்டான்னு நாங்க பார்க்க போறோம் ஸோ அதுக்கு மேல இருக்கிற கோடிங்க பார்த்தோம்னு சொன்னா இவர் ஒரு இப்ப இது வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஒன்றை இன்புட் பண்றாங்க ஸோ இந்த லிஸ்ட்ல வந்துட்டு நம்பர்ஸ் ஈக்குவல் அண்ட் எப்படி வந்து இருக்கு இதை பாருங்க நம்பர்ஸ் ஈக்குவல் இந்த 1 2 3 4 5 சொல்றது இதுல இருக்குது ஸோ இதை நாங்க ஆர்குமெண்டா கொடுத்தோம்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இது பராமீட்டர் போய் செக் பண்ணும் பராமீட்டர் என்ன என் லிஸ்ட் ஸோ என் லிஸ்ட் ஈக்குவல் எதுக்கு என் லிஸ்ட் ஈக்குவலா இருக்கும் இந்த இடத்துல வேல்யூஸ் ஸோ இதுதான் இப்ப எங்களுக்கு இன்புட்டா இந்த லிஸ்ட் கொடுக்கப்படுது என் லிஸ்ட் ஈக்குவல் 1 2 3 4 5 சொல்ற எலிமெண்ட் இருக்கிற ஒரு லிஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலா இருக்கு ஸோ இப்போ உள்ள போய் செக் பண்ணுவோம் நாங்க ஃபாலோ ஐ எங்களுக்கு தெரியும் இப்ப இதுல வந்துட்டு ரேஞ்ச் ஸோ ரேஞ்ச் இதுல வந்துட்டு ஒரே ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க இதுல லென்த் சொன்னா எங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் ஸோ இதை பார்த்தோம்னா லிஸ்ட்ல பார்த்தோம்னா 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு ஸோ லென்த் வந்துட்டு 5 ஸோ 5 இதுல மொத்தம் 3 பராமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நான் டிஃபால்ட்டா இதை கொடுக்கல ஒரே ஒரு வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டிஃபால்ட்டா 0 தொடங்கும் அதே போல வந்துட்டு லென்த் நாங்க கொடுத்துருக்கோம் 5
ஸோ அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா டிஃபால்ட்டா வந்துட்டு ஒன்றால் அதிகரிக்கும். இதுதான் இதுல மீனிங். ஒரே ஒரு வேல்யூஸ் கொடுத்தோம்னு சொன்னா ஸோ சைபர்ல தொடங்கி அஞ்சு அஞ்சு வந்துட்டு எக்ஸ்க்ளூட்ன்றதால 4 வரைக்கும் தான் போகுது. ஸோ இதுல வேல்யூஸ் 0 1 2 3 4 வரைக்கும் தான் போகுது. ஸோ ஓகே, இப்போ முதலாவது ஐ வந்துட்டு பூஜ்ஜியத்தை எடுக்குது பாப்பா. ஐ வந்துட்டு பூஜ்ஜியத்தை எடுக்குது. ஸோ இப்ப ஐ வந்துட்டு பூஜ்ஜியத்தை 2ஆல வகுத்து மீதியை பார்க்க போறோம். சோ பூஜ்ஜியத்தை 2ஆல வகுத்தா மீதியும் எங்களுக்கு பூஜ்ஜியம் தான் வரப்போகுது. சோ இது வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கு சமன். சோ பூஜ்ஜியத்துக்கு சமனா டிஃப் கன்ஸ்டன் செக் பண்ணுது. ஏன்னா அது வந்துட்டு அப்ப ட்ரூ. ஏன்னா ட்ரூ என்று சொன்னா நாங்க எல்ஸ் பார்ட்டுக்குள்ள போக மாட்டோம், இந்த இதுக்குள்ள வரப்போறோம். சோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிஸ்ட்டை வந்துட்டு ஈக்குவல் படுத்துறாங்க. என் லிஸ்ட் ஐ என்று சொல்றது பூஜ்ஜியம். இப்ப என் லிஸ்ட் ஐ என்று சொன்னா இது பூஜ்ஜியம். என்ன அதாவது பூஜ்ஜியம் நான் இண்டெக்ஸை சொல்றேன். இண்டெக்ஸ் வந்துட்டு பூஜ்ஜியம். ஸோ இண்டெக்ஸ் பூஜ்ஜியம், இதுல இண்டெக்ஸ் வந்துட்டு 1, இதுல 2, இதுல 3, இதுல 4. இப்ப நாங்க பூஜ்ஜியத்தை தான் செக் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்ப இதுக்கு பூஜ்ஜியம். ஸோ என் லிஸ்ட் பூஜ்ஜியம் சொன்னா இதுக்கு ஈக்குவல் சொன்னா முதலாவது எலிமெண்ட் இதுல இருக்கிறது இண்டெக்ஸ் பூஜ்ஜியம். ஸோ என் லிஸ்ட் பூஜ்ஜியம் முதலாவது எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ 1 இந்த 1 அப்டேட் பண்ண போறோம். இந்த 1 அப்டேட் பண்ண போறோம்னு சொன்னா சோ இதுல இருக்கு எத்தனை இருக்கு. இப்ப இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா ஐ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பூஜ்ஜியம் வருது. பூஜ்ஜியத்தை நாங்க வந்துட்டு 2ஆல வகுத்தோம்னு சொன்னா மீதியும் பூஜ்ஜியம். சோ இது ஈக்குவலுக்கு சமன். சோ இது வந்துட்டு உள்ள வரப்போகுது. இப்ப இந்த இஃப்குள்ள வரப்போகுது ட்ரூன்றதுனால சோ இதை செக் பண்ணோம்னு சொன்னா என் லிஸ்ட் பூஜ்ஜியம் முதலாவது நம்பர் வந்துட்டு எதுக்கு ஈக்குவல் படுத்த போறோம்னு சொன்னா ஒன்றின் வர்க்கம். சோ ஒன்றின் வர்க்கத்தை பார்த்தோம்னு சொன்னா 1. சோ எங்களுக்கு முதலாவது வந்துட்டு அப்டேட் ஆக போகுது 1. சரியா? ஓகே. இப்ப நாங்க இந்த லூப் முடிஞ்சு முதலாவது லூப் முடிஞ்சு இப்ப 2வது லூப்புக்கு வரப்போம். ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப ஐ வந்துட்டு 1. இப்ப ஐ வந்துட்டு 1 சொன்னா 1 நாங்க வகுத்தோம்டா 2ஆல மீதி வந்துட்டு எங்களுக்கு 1 தான் வரப்போகுது. சோ இதுக்குள்ள வந்துட்டு இது ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப எல்ஸ் பார்ட்டுக்குள்ள போகுது. எல்ஸ் பார்ட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா நாங்க இப்ப என் லிஸ்ட் ஒன் சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்பர் 2 சொல்றது. இப்ப இந்த 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 லொகேஷனை நாங்க வந்துட்டு இந்த பொசிஷனை இதுல எடுத்திருக்கிறோம். சோ அது எதுக்கு ஈக்குவல் சொன்னா இந்த நம்பர் என்ன இது வந்துட்டு 2 பிளஸ் 3 2 பிளஸ் 3 என்ன 5. சோ 2வது வரணும் எங்களுக்கு 5. சோ அந்த லூப் முடிஞ்சு இப்ப நெக்ஸ்ட் லூப்பை பார்த்தோம்னு சொன்னா 2 2ஆல வகுத்தோம்னு சொன்னா மீதி வந்துட்டு பூஜ்ஜியம். சோ பூஜ்ஜியத்துக்கு ஈக்குவல். சோ அது வந்துட்டு இந்த லூப்புக்குள்ள போகுது. இதுக்குள்ள போகுது இஃப் பார்ட்டுக்குள்ள போகுது என்றா ட்ரூன்றதுனால. சோ என் லிஸ்ட் 2 எதுக்கு இந்த பொசிஷனை கண்டுபிடிக்க போறோம். 2 இது 0 1 2 இதுக்கானதை நாங்க எடுக்க போறோம். சோ அதுக்கு நாங்க வந்துட்டு அப்டேட் பண்ண போறோம் அந்த எலிமெண்ட. சோ நாங்க வந்துட்டு எதுக்கு அப்டேட் பண்ண போறோம்னு சொன்னா இது வந்துட்டு இந்த எலிமெண்ட் இப்ப எடுக்க போறோம் நாங்க என்ன 3 அத வர்க்கிக்க போறோம். மூன்றின் வர்க்கம் 9. சோ இது வந்துட்டு 9. ஓகே. இப்ப அடுத்த லூப் பார்க்க போறோம் 3. அப்ப 3 வந்துட்டு நாங்க 2ஆல பிரிச்சோம்னா மீதி 1. சோ எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வர போறோம். சோ எல்ஸ் பார்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொசிஷனை இண்டிகேட் பண்ண போது அதை நாங்க அப்டேட் பண்ண போறோம். சோ 3 என்லிஸ்ட் 3 என்று சொன்னா இந்த இருக்கு அந்த பொசிஷன். அதுல வெளியே வந்துட்டு 4. சோ நாங்க இது வந்துட்டு இப்ப 4 பிளஸ் 3 7 என்ன. சோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் அப்டேட் பண்ணப்பட்டு 7ஆல. சோ நாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் லூப் என்ன ஃபோர்வர்ட் ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு தெரியும். இப்ப 4 பார்த்தோம்னா 4 நாங்க 2ஆல வகுத்தோம்னு சொன்னா மீதி வந்துட்டு பூஜ்ஜியம். சோ ட்ரூ. சோ இதுக்குள்ள போகுது அந்த அந்த எக்ஸிகியூஷன். சோ இதை பார்த்தோம்னு சொன்னா என் லிஸ்ட் 4. அப்ப 4வது பொசிஷனுக்கு போறோம். அந்த பொசிஷன் இந்த இருக்குது. சோ அதுல இருக்கிற நம்பர்ஸை பார்த்தோம்னு சொன்னா 5. சோ 5 அதை வர்க்கிக்க போறோம். 5 வர்க்கம் எத்தனை 25. சோ 25.
ஸோ இது கரெக்டாக இப்போ என் லிஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ண போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணா தான் எங்களுக்கு அவுட்புட் ஸ்டோர் ஆகும். அதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அந்த என் லிஸ்ட்டை. ஸோ என் லிஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணப்படும். ஸோ அது வந்துட்டு இந்த அவுட்புட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணப்படும். ஸோ பிரிண்ட் அவுட்புட். ஸோ இதுதான் எங்களுக்கு அவுட்புட்டாக வரணும். அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஆன்சர் 2. ஸோ இதை வந்து இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது ஆன்சர் நாங்கள் பார்த்த மாதிரி தான். 1 5 9 7 25. ஓகே, ஸோ 2024ஆம் ஆண்டு வந்த பார்ட் ஏல ஸ்ட்ரக்சர் 3ஆவதுல பி பார்ட்டை பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு. ஓகே, இப்போ இந்த கேள்வியை நாங்கள் செய்யறதுக்கு முதல்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கிற ரேஞ்ச் பார்த்துட்டோம். அதே போல இந்த மொடியூலஸ் பார்த்துட்டோம். ஸோ அப்பெண்ட் சொல்றத பார்க்குறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஸோ K2 சொல்ற லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அதில் ரெண்டாம் நம்பரை என்டர் பண்றேன். இதுல வந்துட்டு அப்பெண்ட் ரெண்டு பார்ப்போம். K2 சொல்ற இந்த லிஸ்ட்ல நான் அப்பெண்ட் பண்ண போறேன். அப்பெண்ட். ஸோ இந்த அப்பெண்ட் என்ன செய்யும்னு சொன்னா ஒரு லிஸ்ட்ல நாங்க கொடுக்குற நம்பர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணும். அந்த லிஸ்ட்டுக்கு பின்னால இருந்து ஆட் பண்ணி கொண்டு போகும். இதுல நான் இப்ப 100 இண்டிஜர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நான் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன் பாருங்க. K2 இதை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா பாருங்க 100 வந்துட்டு அட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்பெண்ட் எப்ப யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா பின்னால அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்டுக்கு பின்னால வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு டெய்ல் பக்கம் எலிமெண்ட்டை வந்துட்டு அட் பண்றதுக்காக நாங்க இந்த அப்பெண்டை யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்பெண்ட். ஸோ இந்த கேள்வியை நாங்க ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ இதுல வந்துட்டு செக் வேல்யூஸ் என்று சொல்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அவுட்புட்டை பார்ப்போம். பிரிண்ட் அவுட்புட். ஸோ நாங்கள் வந்துட்டு எப்பயுமே இப்படியான கேள்விகளை வந்துட்டு கோடிங்கை வந்துட்டு முன்னுக்கு இருந்து பார்க்கறத விட அவுட்புட்ல இருந்து போறது தானே எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இல்லை அவுட்புட். ஸோ இதான் அவுட்புட். இந்த அவுட்புட் என்னன்னு நாங்க சர்ச் பண்றோம். ஸோ இந்த அவுட்புட் வந்துட்டு இந்த இருக்குது. ஸோ இந்த அவுட்புட் எதுக்கு ஈக்குவல்னு சொன்னா இந்த கோலிங் ஃபங்க்ஷன் செக் வேல்யூஸுக்கு வந்துட்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு என்ன இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல டிஃபைன் பண்ணிருக்கிறாங்களோ அதுல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அதை அன்ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ ரிட்டர்னை பார்த்தோம்னு சொன்னா இந்த இருக்கு. ஸோ ரிசல்ட் என்றதுதான் ரிசல்ட்டுக்குள்ள என்ன வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துட்டு ஸ்டோர் ஆகுதோ அதுதான் எங்களுக்கு இதுல அவுட்புட்டா வரப்போகுது. ஸோ எங்கட இதுல வந்துட்டு எங்களோட டாஸ்க் என்னடா ரிசல்ட்ன்றதுக்குள்ள என்ன ஸ்டோர் ஆக போகுது கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் எங்களோட டாஸ்க். ஸோ இப்ப இந்த செக் வேல்யூஸ் 12 சொல்றது இன்புட்டா கொடுக்குறாங்க. ஸோ இந்த n ஈக்குவல் 12. இப்ப ரிசல்ட் சொல்ற ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப ரிசல்ட் சொல்றது ஒரு லிஸ்ட் ஒன்றை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, இப்ப இந்த ரேஞ்ச் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். ரேஞ்ச் வந்துட்டு 1ல தொடங்குது. ஸோ n+1 n ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் 12. ஸோ இது 13. ஸோ 1ல தொடங்கி இந்த லாஸ்டா இருக்கிற பாராமீட்டர் இந்த ரேஞ்சில் ஆட் பண்ணல. நான் சொல்லித்தேன் டிஃபால்ட்டாகவே அப்ப 1ஆல அதிகரிச்சு கொண்டு போகுது. ஸோ 1 2 1 2 3 4 இப்படியே போய் அது 13 வராது. அது வந்துட்டு எக்ஸ்க்ளூட் சொல்லித்தேன். ஸோ 12 வரைக்கும் போகும். ஓகே, இப்போ ஃபோர் லூப் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபோர் லூப் வந்துட்டு ஐ வந்துட்டு முதலாவது எங்களுக்கு தெரியும் 1 எடுக்க போகுது. ஐ வந்துட்டு 1.
ஸோ 1 2 3 என்று சொல்லி 12 வரைக்கும் போகுது. நாங்க ஒவ்வொரு தடவை இதை செஞ்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு டைம் எடுக்க போகுது இந்த கேள்வியை செய்யறதுக்கு. அதனால நாங்க இப்ப உள்ள இருக்கிற கண்டன் என்னத்துக்காக இந்த கோடிங் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்ற அந்த நோக்கத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். சோ இப்ப பாருங்க, இஃப் கண்டிஷனை பாத்தீங்கன்னு சொன்னா இது மொடியூலஸ் எடுக்கிறாங்க ரெண்டால. அப்ப ஐ என்று சொல்ற நாங்க முதல்ல அதை 1 2 3 கூடி கொண்டு போகுது. இதை வந்துட்டு மொடியூலஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா இதுல எங்களுக்கு ரெண்டால பிரிச்சு மீதி வரப்போகுது. அது வந்துட்டு 0க்கு சமன் என்று சொன்னா கட்டாயமா இவர் வந்துட்டு ஒரு இரட்டை எண்ணா தான் இருப்பாரு. இரண்டின மடங்கால அதிகரிச்சு கொண்டு போகுது. அண்ட் சொன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு கண்டிஷனையும் வந்துட்டு ட்ரூவா இருந்தா தான் இதுக்குள்ள போய் இந்த ரிசல்ட் ஹேப்பன் பண்ணப்படும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பகுதிக்குள்ள போய் திரும்ப எல்ஸ் இல்ல. சோ எல்ஸ் இருக்கணும் என்று சொல்ற கட்டாயம் இல்ல ஒரு இஃப் கண்டிஷன்ல. சோ இதை பார்த்தோம்னு சொன்னா 3ஆல வகுப்பட்டு மீதி வாரது 0க்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொன்னா அது செக் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இவர் வந்துட்டு 3 மடங்கால இருக்கணும். சோ 3 6 9 போகணும். இவர் வந்துட்டு 0 2 4 போகணும். ஆனா இங்க ஸ்டார்ட் பண்ணது ஒன்றெல்லாம் 0 பார்க்க 2 4 6 8 போகுது. சோ இது ரெண்டுமே, இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ அண்டா தான் ரிசல்ட் என்று சொல்ற இந்த லிஸ்டுக்குள்ள அப்பெண்ட் பண்ணப்படுவார் அந்த நம்பர். சோ இப்ப ட்ரெண்டை பார்ப்போம். ட்ரெண்ட் எங்களுக்கு தெரியும் 3 மடங்கு இல்லை. அப்ப இது வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிரும். சோ இவர் ரெண்டுமே ட்ரூ இல்லை. இப்ப 4 4 5 6 எல்லாம் பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் அது 3 மடங்குல எப்படியோ இது வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். சோ இது வந்துட்டு ட்ரூவா இருக்க வாய்ப்பு இல்லை. ட்ரூவா எப்ப இருக்கும்னு சொன்னா 3 மடங்கானதான். சோ 3 6 9 12 நாங்க 15 பார்க்கறதுல என்னடா 12 வரைக்கும் தான் போகும் இந்த ஐட பெருமானம். 3 பார்த்தோம்னு சொன்னா இது ட்ரூ ஆயிரும். ஆனா 20 மடங்கு ஃபால்ஸ் ஆயிரும். சோ இவர் வராது. 6 பார்த்தோம்னு சொன்னா 6 3 மடங்கா இருக்கும், 20 மடங்காவும் இருக்கும். சோ ரிசல்ட் என்று சொல்ற இந்த லிஸ்டுக்குள்ள இந்த 6 போய் அப்பெண்ட் பண்ணப்படுவார். அப்பெண்ட் பண்றேன் நான் சொல்லிதான் பின்னுக்கு போய் அட் ஆகும். ஏற்கனவே இது எம்டி லிஸ்டா தான் இருக்குது. சோ எந்த ஒரு பெருமானமும் இல்லை. சோ ரிசல்ட் என்று சொல்ற இந்த இருக்கிற லிஸ்டுக்குள்ள 6 போய் அப்பெண்ட் பண்ணப்பட்டுருவார். ஓகே, இப்ப அதுக்கு பிறகு 9 பாக்குறோம். 9 வந்துட்டு 3 மடங்கா இருந்தாலும் 20 மடங்கு இல்ல. சோ இவரும் வரமாட்டார் எங்களுக்கு. 12 வரைக்கும் போகும் பார்த்துட்டு 13 இருந்தா கூட 12 வரைக்கும் தான் போகும். 13 எக்ஸ்க்ளூட். சோ 12 வரைக்கும் போகுது. 12 பார்த்தோம்டா இது 3 மடங்காவும் இருக்கும், அதே வேளை 20 மடங்காவும் இருக்குது. சோ 2 கண்டிஷனும் ட்ரூ அப்படின்னா அப்பெண்ட் பண்ணப்படும். அப்பெண்ட் பண்ணா 12. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ண சொன்ன அந்த ரிசல்ட்டை 6ம் 12ம் இருக்கும். ஸோ இதுதான ஆன்சர். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த 6ஐயும் 12ஐயும் கண்டு போட்டு ஆன்சர் அவங்க 6, 12 கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தா நீங்க வந்துட்டு சில மார்க்ஸை வந்துட்டு இல்லாம போகும். உங்களோட நீங்க வந்துட்டு சரியா எடுத்தா கூட ஆன்சர் இல்லாம போகும். ஏனண்டா பிரிண்ட் பண்றோம் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னா இந்த பிரேக்கெட் நீங்க கட்டாயமா போட்டுக்கணும், ஸ்கேர் பிரேக்கெட் போட்டிருக்கணும். ஸோ இது ஸ்கீம் ஒருக்கா பார்ப்போம். இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். அவுட்புட் என்ன வரும்? 6 12 தான் வருது. இந்த பிரேக்கெட் கட்டாயமா போடணும். எங்களோட லிஸ்ட்டுக்குரிய பிரேக்கெட் கட்டாயமா இருக்கணும். ஸோ இதில் ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த ஸ்கீம்ல எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க, கரெக்ட் லிஸ்ட் கண்டென்ட். ஸோ அதுக்குள்ள அந்த 6ம் 12ம் போட்டிருந்தா 1.5 மார்க்ஸ் கொடுங்க. இந்த இருக்கிற பிரேக்கெட்டும் அதே போல வந்துட்டு எங்களோட ஸ்கேர் பிரேக்கெட்டும் கொமா இருக்கணும். இந்த 6க்கு பக்கத்துல நாங்க வந்துட்டு ஒரு கொமா போட்டிருக்கணும். இது ரெண்டும் இருந்தா 0.5 மார்க்ஸ் கொடுங்க சொல்றாங்க. நீங்க எப்படி 0.5 மார்க்ஸ் நிறைய இடங்கள்ல மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வராது. எப்படியோ பி தான் வரப்போகுது. நீங்க வந்துட்டு நிறைய இடங்கள்ல மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க நினைப்பீங்க நான் செஞ்சது சரியாண்டு, நீங்க எல்லாம் ஆன்சர் சரியா எடுத்திருக்கீங்க. ஆனா பிரிண்ட் பண்றதுல வர அந்த அந்த பிரேக்கெட்களை நீங்க மிஸ் பண்றீங்க. சோ இது கட்டாயமா நாங்க போடணும். சோ ஸ்கேர் பிரேக்கெட் கட்டாயமா போட்டு 6 அதே போல கொமா போடணும், அதே போல 12. இதுதான் ஆன்சர்.